என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது ஏன் என்பதையெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். யோகாசனம் என்பது ஒரு அற்புதமான கலை. மனிதன் நோயின்றி வாழ்வதற்கான கலை, நோயே வராமல் இருப்பதற்கான கலை, நினைவாற்றலை பெருக்கக்கூடிய கலை. இது எல்லோருக்கும் தேவை. ஆகவேதான் இக்கலையை அனுதினமும் பழகி பல பேர்கள் அதன் நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு ஜெயலட்சுமி டிஎன்ஒஎஸ் யோகா எம்எஸ்சி பிஇடி யோகாசன ஆசிரியராகவும் இருந்து கொண்டு இன்றைக்கு நமக்கு ஒரு 40 பிள்ளைகளை பழக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். உமா அக்ஷயா அவருடைய நெருங்கிய உறவினர் சேது பாஸ்கர பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது எல்லோரும் செய்யக்கூடிய பவனமுத்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த பவனமுத்த ஆசனத்தில் 45 இருக்கிறது. அதில் முக்கியமான ஆசனமான 1-2 ஆசனங்களை மட்டும் அவர்கள் இன்றைக்கு செய்து காட்டப் போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். அப்படியே படுங்க, கால் நீட்டி. வலது காலை மடக்கி வயிற்றில் வையுங்கள். தலை முட்டை தொட வேண்டும். வயிறு அமுக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. பாருங்கள், ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்கிறது. அங்கே அன்னமய கோஷம் இருக்கிறது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை அத்தனையும் சரியாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். காலை நீட்டுங்கள். 2 மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். சத்தமாக இழுக்கணும். இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். காலை நீட்டுங்கள். நீண்ட மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு வயிற்றில் தான் நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக கர்ப்பப்பையை பிரச்சனைகள் இருக்கே, அதில் நிறைய பிரச்சனை. அங்கே தலை வச்சு இங்கே கால் நீட்டு. வலது காலை மடக்குங்கள். இதை மட்டும் செய்து கொண்டு போயிடலாம். ஏன்னா பாடி மூணாக வளைக்கப்படுகிறது. எங்கே முன்பின் வளைக்கிறோம், 2ஆக கூட வளைக்கிறது இல்லை. காலை நீட்டுங்கள். அடுத்த கால். ஒரு 20 எண்ணிக்கை இந்த ஆளில் இருக்க வேண்டும். காலை நீட்டுங்கள். மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். 2 பேரும் தலையை இங்கே வச்சு காலை அங்கே நீட்டு, இங்கே வச்சு அங்கே, நீ இங்கே வச்சு அங்கே. வலது கால் மடக்கு. கீழே உள்ள காலை நல்லா நீட்டணும். கால் நீட்டுங்க. நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். ஒரு இடது கால். காலை நீட்டுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்க. இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டு. அப்படியே படுங்க. 2 காலையும் வயிற்றில் வச்சு அப்படியே சேர்த்து கட்டி ஆடணும். தலையை தூக்கி ஆடு.
இது ஒரு எளிமையான ஆசனம். 45 வகையான ஆசனங்கள் இதில் இருக்கிறது. அவைகளை செய்தாலே இந்த 45 செகண்டில் செய்யக்கூடியது. அப்படி செய்துவிட்டால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா பகுதிகளுக்கும் பயிற்சி எடுத்து விட்டுருகிறது, பிளட் சர்க்குலேஷன் எடுத்து விட்டுறது, சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். காலை நீட்டுங்க, நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள், பக்கவாட்டில் போடுங்க, தலை எங்கே வச்சு கால் அங்கே நட்டுங்க, இல்லை இங்கே தலை வச்சு அங்கே நட்டு. ஆளுங்க கொஞ்சம் முன்ன போ, தலை இடிக்கும். நான் தான் சொன்னேன், முன்ன போனேன், முன்ன போ. ஆடு, வயிற்று அமுக்கி ஆடணும். மிக எளிமையான ஆசனங்கள் இவைகளெல்லாம். பவனமுத்தாசனம், உடலை பக்குவப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். 3ஆக உடைக்கின்றோம், 3ஆக உழைப்பதே இல்லை, அதில் ஆடுகின்றோம். முதுகு பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன், முதுகெலும்புக்கு பிளட் சர்க்குலேஷன், வயிறு அமுக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. பாருங்கள், இது லகுவாக செய்யக்கூடிய ஆசனம். அப்படியே நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசனங்களை எந்த வயதிலும் எந்த நிலையிலும் ஆசனங்களை செய்யலாம். இவைகளெல்லாம் வயோதிகர்கள் செய்யலாம், படுக்கையில் இருப்பவர்கள் செய்யலாம், நோயிட்டவர்கள் செய்யலாம். இவைகளெல்லாம் செய்தாலே பாடி ரீஜினவேட் ஆயிரும், நோய்கள் நீங்கிவிடும். படுக்கையில் இருப்பவர்களோடு எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். சின்ன சின்ன ஆசனங்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினர்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.